ஹோலி கிராஸ் செய்தி உலகம் ஜூலை மாத செய்திகள் முதல் பாகம். ஜூன் 26 முதல் ஜூலை 4 முடிய மாணவர் தூண்டல் திட்டம். உயர்கல்வியில் புதிதாக இணைந்துள்ள இளங்கலை முதலாம் ஆண்டு மாணவியர் கல்லூரி சூழலுடன் ஒன்றிக்கவும், ஆசிரியர் மாணவ உறவை மேம்படுத்தவும், எதிர்கால லட்சியத்தை வழங்கவும் மாணவர் தூண்டல் திட்டம் முதலாம் ஆண்டு மாணவியருக்கு வழங்கப்பட்டது. இதில் பல்வேறு ஊக்க உரைகள், யோக பயிற்சி, ஜூம்பா நடனம், பாரம்பரிய விளையாட்டுகள், சிறப்பு ஆங்கில பயிற்சிகள் வழங்கப்பட்டதுடன் காகிதக்கலை, களிமண் கலை, சுவர் அலங்காரம் போன்றவற்றில் மாணவியர் தங்கள் தனித்திறனை வெளிப்படுத்தினர். ஒரு வார காலம் நடத்தப்பட்ட இந்நிகழ்வு மாணவியரை உற்சாகப்படுத்தி கற்றலில் ஈடுபட தயார் செய்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்வு IQAC அமைப்பின் சார்பில் நடத்தப்பட்டது. ஜூலை 4 பாடத்திட்டங்கள் குறித்த கருத்தரங்கம். இளங்கலை முதலாம் ஆண்டு மாணவியருக்கு பாடத்திட்டம் குறித்த விளக்கங்களை அளிக்கும் வகையில் டீன்ஸ் ஆஃப் அகாடமிக் அஃபேர்ஸ் சார்பில் இந்நிகழ்வு நடத்தப்பட்டது. இதில் தன்துறை அல்லாத விருப்ப பாடங்கள், சான்றிதழ் வகுப்புகள், மன்றங்கள் மற்றும் குழுக்கள் குறித்த விளக்கங்கள், ஸ்வயம், மூக் போன்ற இணையவழி படிப்புகள் குறித்த விளக்கங்கள் அளிக்கப்பட்டன. இது புதிய மாணவியருக்கு பயனளிக்கும் வகையில் அமைந்தது குறிப்பிடத்தக்கது. ஜூலை 4, 5 மற்றும் 8 வான் மகோத்சவ் கொண்டாட்டம். இந்தியா முழுவதும் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை முதல் வாரத்தில் கொண்டாடப்படும் வான் மகோத்சவ் எனும் வனவளம் மற்றும் அதை பாதுகாப்பதன் முக்கியத்துவம் பற்றிய விழிப்புணர்வு வழங்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் 2024ஆம் ஆண்டில் இன்றே ஒரு மரத்தை நட்டு சிறந்த நாளை உருவாக்கு எனும் கருப்பொருளின் அடிப்படையில் எம் தாவரவியல் துறை சுவரொட்டி தயாரித்தல், ஓவியம், கவிதை, கட்டுரை, விவாத போட்டிகள் நடத்தியதுடன் மாணவியர் வனப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு வன உயிரினங்கள் பற்றி அறிந்து கொண்டனர். மேலும் பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாப்பதன் அவசியம் குறித்து பேராசிரியர் டாக்டர் ஜெனி பதுவா அவர்களின் சிறப்புரையும் மாணவியருக்கு வனவளம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. ஜூலை 9 தூய ஆவி திருப்பலி. புதிய கல்வியாண்டில் இறை வழிநடத்துதல் வேண்டி தூய ஆவி திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. இதில் கோட்டாறு மறைமாவட்ட குருகுல முதல்வர் அருட்பணி ஜான் ரூஃபஸ் அவர்கள் கலந்து கொண்டு திருப்பலி நிறைவேற்றினார். அதனைத் தொடர்ந்து கல்லூரியின் வகுப்பறைகள், ஆய்வு கூடங்கள் என அனைத்து பகுதிகளும் புனித நீர் தெளிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டது. ஜூலை 11 திணைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்வு. கணிதத்துறை சுயநிதி சார்பில் மாணவியர் திணைகளின் வகைகள், ஊட்டச்சத்துக்கள் மற்றும் அதன் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளும் வகையில் திணை தின கொண்டாட்டத்தை நடத்தியது. இதில் மாணவியர் பல்வேறு திணைகளையும் அவற்றில் தயாரித்த உணவுப் பொருட்களையும் காட்சிப்படுத்தியது இளம் தலைமுறைகளுக்கு பயனுள்ள வகையில் அமைந்தது. காமராசர் பிறந்த நாளை முன்னிட்டு பேச்சு போட்டி. தமிழ்துறை சுயநிதி பிரிவு காமராசர் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ் மண்ணின் கல்வி காவலன் காமராசர் என்ற தலைப்பில் பேச்சு போட்டியை நடத்தியது. இதில் 2ஆம் ஆண்டு தாவரவியல் மாணவி பெனிஜான் முதல் பரிசையும், 2ஆம் ஆண்டு இயற்பியல் துறை மாணவி ரேணுகா 2வது பரிசினையும் வென்றனர். ஜூலை 12 மாணவியர் பேரவை பதவியேற்பு விழா. எம் கல்லூரியில் மாணவியர் பேரவை உறுப்பினர்களின் பதவியேற்பு விழா நடைபெற்றது. 2 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்பட்டு திறமை, ஆளுமை திறன், மொழிவளம் என பல்வேறு அளவுகோலின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவியர் அன்று பதவியேற்றனர். இதில் கல்லூரி துணை முதல்வர் டாக்டர் சிஸ்டர் பிரான்சி அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார். கல்லூரி முதல்வர் டாக்டர் சிஸ்டர் சகாய் செல்வி அவர்கள் மாணவிகளை கௌரவப்படுத்தும் வகையில் உறுப்பினர்களுக்கு மேலங்கி அணிவிக்க, கல்லூரி செயலர் டாக்டர் சிஸ்டர் மேரி கில்டா அவர்கள் பதக்கம் அணிவித்தார். தொடர்ந்து தேர்வு கட்டுப்பாட்டு ஆணையர்கள் முனைவர் வினோலியா ஜோஸ்பின், முனைவர் ரெஜி ஆகியோர் மெழுகுவர்த்தி வழங்கினர். சிறப்பு விருந்தினர் விளவங்கோடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் முனைவர் டாக்டர் தாரகை கத்பட் அவர்கள் பூச்செண்டு வழங்கி மாணவிகளை கௌரவப்படுத்தினார். இதில் மாணவியர் பேரவை தலைவியாக 3ஆம் ஆண்டு வணிகவியல் மாணவி ஆரோக்கிய சாண்ட்ரா அவர்களும், துணைத் தலைவியாக 3ஆம் ஆண்டு கணினி அறிவியல் துறை மாணவி ஜெசிந்தா சுகந்த் அவர்களும், செயலராக 2ஆம் ஆண்டு ஆங்கிலத்துறை மாணவி ஆரோஸ் நைசி அவர்களும், இணைச் செயலராக 2ஆம் ஆண்டு தாவரவியல் துறை மாணவி பெனிஜான் அவர்களும் பதவியேற்றனர். மேலும் கல்லூரி முதல்வர் தலைமையில் மாணவியர் பேரவை உறுப்பினர்களும் துறை வாரியான உறுப்பினர்களும் உறுதிமொழி ஏற்றனர். அதனைத் தொடர்ந்து மாணவியரின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. கல்லூரியின் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள எம் கல்லூரியின் இணையதளத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.